ஷேக் ஹசீனா இருந்தபோது வரைக்கும் நட்பு நாடாக இருந்த பங்களாதேஷ் இப்போ முகமது யூனஸ் என்று அந்த சிஐஏனுடைய பப்பட் ஆட்சி புரிய ஆரம்பிச்சோடனே அங்க எப்படி ஹிந்து இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு என்பதை ரொம்ப டீடைல்டாகவே நம்மளுடைய சேனல்லேயே அவ்வளவு ஆதாரம் கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு இன்சிடென்ட்டாக கோட் பண்ணி டார்கெட்டட் கில்லிங் ஆஃப் ஹிந்துஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ இந்துக்கள் தெருவில் வந்து போராடினாங்க. எப்படி எங்களுக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, உடைமைகள் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு, பல வீடுகள் கொடுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னதுக்கு அப்புறமா இப்போ அந்த பங்களாதேஷனுடைய கவர்மெண்ட் இன்டரிம் ஹெட் என்ன தெரியுமா சொல்றாரு, there is no violence against Hindus in Bangladesh. அதெல்லாம் ஃபேக் நியூஸ், இந்தியா பரப்பக்கூடிய பொய் செய்தி அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லியிருக்காரு. Several episodes of vandalism, mob violence. Police arrested a Hindu monk last November simply for raising a Hindu flag over a Bangladeshi flag. That's the kind that is happening, right? You can't deny One of the specialty of India right now is fake news. Okay. A barrage of fake news. ஒரு ஹிந்து மாங்கை அரெஸ்ட் பண்ணது பங்களாதேஷ்ல. அந்த நியூஸ் உலகம் எல்லாம் வைரலா போனதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்துக்கள் வீதியில் வந்து டாக்காவில போராடினாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறமா நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்றாரு, திஸ் இஸ் பார்பாரிக் அப்படின்னு அதை குறிப்பிட்டாரு. இந்த வயலன்ஸ் இவ்வளவு ஆன்டி ஹிந்து ஆன்டி இந்தியா பத்திரிகைகளே ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு அந்த ஆன்டி ஹிந்து வயலன்ஸ் பங்களாதேஷ தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கும்போது அந்த நாட்டை நான் ஆட்சி பண்றேன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் பேர் முகமது யூனஸ் பேரு. அவர் என்ன சொல்றாரு, வயலன்ஸே நடக்கல, இந்துக்கள் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்காதீங்க, we are citizens of this country, அதனால பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கணுமா. we are Hindus, so பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடாதா, we are citizens of this country, so பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கணுமா.